நான் காலையில் வந்தால பெண் இரவு ஒரு 6 மணி 7 மணியாகவும் போவேன். இங்கேருந்து போவேன் சாப்பாடு வீட்டை இங்கே வரும் வேறு மக்கள் கொண்டு போவோம். அப்போ சாப்பிட்டு ஆனால் இந்த வயதுக்கு 71 வயதுக்கு மேப்பேன் இன்னும் கொலஸ்ட்ரோரோ புரஸ்ட்ரோரோ சலரோ ஒன்றும் இல்லை. எந்த நேரம் வைப்பேன் வேர்வை சிந்தோனும் உடம்பாட சிந்தினா வாழ்க்கையில் வெட்டமுன்னு வராது. நல்ல செய்தியை போட்டால் எந்த ஒரு பயிரும் வரும். நான் கரண்ட் போடுறேன், நான் பீட்ரூட் போடுறேன், எல்லாம் நல்ல நல்ல கிழங்கு எல்லாம் வரும். கொண்டக்கடலை ஓட்டினேன், உருளைக்கிழங்கு வச்சேன், எல்லா பயிரும் செய்யும் தெரியும். இப்போ எல்லா திருநெல்வேலியிலேருந்து அம்மா ஏபிசியால் வந்தோம் வந்து பார்த்து கூட எல்லாம் நீங்கள் அனுபவம் இருக்கணும். நான் சொன்னேன் அம்மா இது வந்தம்மா மண்ணில் கள்ளம் இல்லை மஞ்சள்லாம் கள்ளம். 45 48 வந்து காய்ச்சல் இந்த முடியான நோய்த்தன்மை வார கூட அந்த நேரத்தில் நாங்கள் மருந்து அடிச்சு காப்பாற்றி போட்டு கொண்டால் கட்டிக்காரன். ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி பார்க்க நிறைய கண்டு வந்து சின்னதா தான் நிக்குது. இப்ப மழை தான் குறைவா இருக்கு. என்ன அங்கால எல்லாம் மழை பெய்யுது. இதெல்லாம் கொஞ்சம் மழையால இன்னும் செய்து கொடுக்க எப்படி தண்ணி நின்றுட்டு கொஞ்சம். வணக்கம் ரோவலே, நான் உங்கள் சீலன், இது எஸ்பி சீலம் விலாக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் கரவட்டி பகுதியில் ஜாக்கர சந்தி அந்த பகுதியில் நிற்கிறோம். பாருங்க, மிகப்பெரிய ஒரு தோட்ட வழி அதுக்குள்ளே நான் நிற்கிறோம். கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பார்க்க போனால் இங்கே தோட்டங்கள்லாம் இருக்குது. இந்த பகுதியில் ஒரு ஐயா இருக்கிறார், 71 வயசு நிரம்பிய ஐயா. இந்த பகுதியில் நிறைய பயிர்கள் வச்சு தோட்டம் செய்து வரார். இப்போ நாங்கள் அவருடைய தோட்டத்துக்கு முன்னே தான் நிற்கிறோம். பாருங்க, தோட்டத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 6-7 விதமான பயிர்கள் வச்சு செஞ்சு கொண்டு வரார். இப்போ நாங்கள் இந்த தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஐயா என்னென்ன பயிர்கள் செய்கிறார், என்ன மாதிரி செய்கிறான்னு சொல்லி இந்த தோட்டத்தை நாங்கள் வந்து முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐயாவை சந்தித்து ஐயாவுடைய இந்த பயிர் செய்கை அனுபவங்களை பற்றி கேட்க போகிறோம். என்னென்னு சொன்னால் ஐயா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக விவசாயம் செய்து கொண்டு வரார். நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதால் ஐயாவை சந்தித்து ஐயாவுடைய இந்த விவசாய அனுபவங்களை பற்றியும் வாழ்க்கை அனுபவங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டு அறியப்புறம் தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்கிறவங்களே. இதுவரைக்கும் எஸ்பி சீலம் விலாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துக்கு அந்த மணியம் இருக்கா அடிச்சு விடுங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி உறவுகளே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன பேர்? நவரத்னம். நவரத்னம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். இந்த இடம் வந்து கரவட்டி ஜாக்கரை. என்ன கரவட்டி கீரை தோட்டம். கீரை தோட்டம். இவ்விடம் வந்து இப்போ உங்களோட தோட்டம் தானோ? ஆமாம். இது பெரிய தோட்டம். என்ன எத்தனை பேருக்கு தோட்டம் செய்கிறது? இதுக்கு ஒரு 8-10 பேர் செய்யணும். செய்கிறது எல்லாம் எங்கத்து ஆக்கள் உங்களோட பக்கத்தில்? எல்லாம் கரவட்டி பக்கத்து ஆக்கள். என்ன நீங்கள் என்னென்ன வேறு செய்கிறீர்கள்? நான் வெங்காயம் வச்சுக்கோங்க, கீழே ஓடுறேன். நான் மற்ற பைத்தங்கொடி, வெங்காயம், புடோல், தக்காளி எல்லாம் செய்கிறது. இந்த முறை என்ன இப்போ என்ன நினைக்குது? இந்த முறை கரண்ட் பீட்ரூட் எல்லாம் போடுறேன்னா இந்த ஒரு போட இல்லை. என்ன காரணம்? கொஞ்சம் கண் ஆப்ரேஷன் செய்ததால அதோட பின் போட்டுவிட்டேன். மற்ற இந்த முறை தக்காளியும் புடலும் மிளகாண்டும் வெங்காயம் கீரை மிளகா இது இஞ்சால இதான் கூட மிளகா. எத்தனை வந்து நிற்க மிளகா? எத்தனை நிலையா நிற்குது? இதில் வந்து ஒரு 6.5 பரப்பு 7 பரப்பு மிளகாண்டு. அப்புறம் நிலையம் எத்தனை வரும்? அது நிலையங்கள் நாங்கள் நீங்கள் அப்படி எண்ணி பார்க்கல உங்களோட கண்டு கணக்கு. இங்கே நீங்கள் வந்து நான் அப்படியே பரப்பு கணக்கு. பரப்பு கணக்கு. அப்போ எத்தனை நிலையம் மட்டும் என்னமா அப்படியே பரப்பு வைக்கிறேன்? பரப்புக்கு வச்ச எவ்வளோ காலம்?
வச்சு இப்போ நாங்கள் காட்சியில் விளக்கிட்டார வச்சுனேன். அது இந்த மழையால் இல்லாட்டா இத்தறியில் இன்னும் கண்டுகொள்ள விளம்பி இருக்கு. அந்த மழை பிரச்சனை. இது வந்து என்ன இனமிளகா ஐயா? இது வந்து இந்தியன் செத்துலாம். இந்தியன் தானே. இப்போ நீங்கள் வந்து இப்போ கார்த்திகையில் வச்சுனீங்கன்னு சொன்னால் வந்து எத்தனை மாதத்தில் காய்க்க தொடங்குது? எங்களுக்கு தையில ஜனவரியிலேருந்து எல்லாம் காய தொடங்கிட்டீங்க. இப்போ சராசரியாக நீங்கள் காய தொடங்கினால் எத்தனை நாள் நீங்கள் ஆய்வீங்க? ஆயிரம் சொன்னாக்கா அதுக்குள்ள எப்படியும் இப்போ எல்லாம் ஒட்டி ஒட்டி வர மாதிரி தானே, கொஞ்சம் கொஞ்சம் அது போகும்போமா தானே வச்சுனாங்க. வேகம் வச்சிருந்தால் ஒரு சராசரி ஒரு 5-8 முட்டை ஆகலாம் ஒவ்வொரு நாளுமோ? ஒவ்வொரு நாள் மணில ஒரு வாரத்துக்கு இருக்கா, ஒரு கிழமைக்கு இருக்கா? அப்படி என்ன இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு கிழமைக்குன்னு சொன்னால் வந்து ஒரு ஒரு 2-3 பேக் ஆகலாம். எல்லா கண்ட்ரோலும் ஒப்பிட்டு வரையில தானே. அப்படி என்ன சில பிந்தி பிந்தான் பிந்தி அங்கே கீழே வச்சு எல்லாம் பிந்தி வச்ச கண்டோல் பூக்குது அங்காலையா கீழுக்கு. அதுவும் அப்படித்தானே அங்கால வச்சு எல்லாம். நான் தனியாக தானே கூலிகள் கொடுக்குறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு கொண்டு போவேன். இது வெங்காயம் இதுவும் கூட என்ன? ஆமாம், வெங்காயம் பெரியதாக தான் இருக்கு. இது இப்போ எவ்வளோ வளம் வச்சு? இப்போ ஒரு இப்போ இன்னொரு 15-20 நாளில் இழுக்கலாம். இது இப்போ இன்னொரு 40 நாள். இந்த 55-60 நாள் தான் நாங்கள் வெங்காயத்துக்கு. வெங்காயம் என்ன இது ரெண்டு பகுதியாக வச்சு அப்படியோ? ஆமாம், புறம்புறம் பார்த்தா வச்சு இரண்டாவது முன்னாடி வச்சது புறா வச்சு. வெங்காயம் எப்படியும் 2 மாதத்துல எடுக்கலாம். 60 நாள் தான். 55 நாள் 60 நாள். கோடைக்காய் வந்து 55 நாள். இது மாரிக்காய் என்ற வழியாக அள்ளி ஓடி கொண்டிருக்கும்ல, அதால 60 நாள் செல்லும். இப்போ கோடைக்காய் மாரிக்கான்னு சொல்லி வந்தையா, அது என்ன மாதிரி என்ன வச்சு நீங்கள் பார்க்குறது? என்ன மாதிரி அப்படி பிரித்து பார்க்கல? கோடைக்கண்ணுனாலப்ப ஈரத்தன்மை குறைவு தானே, அதால அள்ளி ஓட மாட்டுது. தடல் வந்து வெங்காயம் தடல் வேரோடினா தான் இளமை வேணும். இது இப்போ மாரிக்காயன்னா அள்ளி ஓடி கொண்டிருக்கும். அப்போ கொஞ்சம் நாள் ஒரு 5 நாள் டிலே பண்ணும். 5 நாள் பிந்தும். கோடைக்காய்க்கும் மாரிக்காய்க்கும் வளர்ச்சி வரும் 5 நாள் வேணும். அப்படியா? அப்ப இந்த மாதிரி இப்போ இது நீங்க வச்ச எவ்வளவு ஆழம்? தீண்டை 40 நாள். இது 48-50 நாள் ஆகுது. 50 நாள் ஆகுது. உங்களுக்கு மழைக்கு பிரச்சனை வேற இல்லை? மழைக்கு இங்கே பிடிச்சிருக்கு ஜாலியாக பார்க்க இல்லையா, ஒரு ஒட்டவியல் மாதிரி விழுந்துருக்கு. இந்த மந்திய பக்கம் பார்க்க இல்லையா? எது இந்த மந்தியில அப்படியே எல்லாம் பழுத்து காட்டுங்க. இங்கே தெரியுது இல்லையா? அந்த காய்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? பழுப்பு மாதிரி மஞ்சள் மாதிரி பழுத்து. இது என்ன மழை தண்ணி மழை இந்த இதால இந்த மற்றது மப்பு மந்தாரம் இருக்கு. அதுக்கு இப்ப எங்களுக்கு இந்த குளிருக்கு ஒரு தடிமன் வருத்தம், அதே மாதிரி இது வந்து தாங்க மாட்டேன். அப்படி இருக்குயா? இப்ப மழை பெய்யாமல் மப்பா இருந்தாலும் அந்த ஒரு குளித்தன்மை இருக்குதானே, நோய் பிடிக்கிற வாரம் அந்த மாதிரி பிரச்சனை. மந்திய சந்தையில இருந்து பார்க்கல எவ்வளவு காயெல்லாம் பழிஞ்சிருக்கு. இதை மட்டும் செய்யறாங்களோ கொஞ்சம் கஷ்டம் தானே. வெயில் நல்ல வேலை பண்ணுன்னா பிரச்சனை இல்லை. இந்த மப்பு மந்தாரம் மழையும் தொடர்ந்து நின்றால் இந்த இப்படி ஒரு நோய் வரது கூட. இப்ப நீங்க பல பயணம் செய்ய பிரச்சனை இல்லை. தனியா வெங்காயம் மட்டும் செய்யறாங்களுக்கு பெரிய ஆய்வு தானே. பலவீனம் செய்தால் ஒன்று தாக்காது. எங்களுக்கு அதுலயே எடுத்தாவது செய்வோம். பொதுவா விவசாயமா இருக்கு, அதுதான் சரி. என்ன ஒரு வயதுல நின்ற ஒன்றுனா அவன் விவசாயிட்ட வாடு அழிவுதான். பூமி அப்படித்தானே, ஒரு வரியம் வரும் ஒரு வரியம் தேய்க்கும். அது ஆண்டவர்கிட்ட சொல்லிதான். இப்போ இது வந்து இப்போ பனிகளும் பெய்யுதானே, பனிக்கு என்ன மாதிரி? பனிக்கு அதான் மருந்தடிச்சு கொண்டு இருக்கணும். பனிக்கு வர மருந்தடிச்சு கொண்டு இருக்கணும். பனிக்கும் இப்போ பனிப்பட்டா அந்த கூடான்னு சொல்ல அப்படி அந்த கூடான் கூட்டம் அதான் இந்த குளிர்மை. பொதுவாக நாங்கள் வேறு இடத்துலையும் சொல்கிற விஷயமா வெங்காயத்தை கொஞ்சம் பக்குவமாக பார்க்கணும்னு சொல்கிறேன். என்றால் ஒரு கோழி முட்டை மாதிரி அது அப்படிதானே. தண்ணி கூடினாலும் ஆபத்து தான், பனி கூட விழுந்தாலும் ஆபத்து, வெயில் கூட வந்தாலும் ஆபத்து, எல்லாமே தானே. அப்படிதான். ஆனால் குறுகிய காலத்துக்குள்ள அந்த எங்களுக்கு ஒரு 55 நாள் வந்துட்டுன்னா காய் எடுத்தது சமம். அப்படி 45-48 வந்து காய்க்கு ஒரு இந்த முடியான நோய்த்தன்மை வார கூட. அந்த நேரத்தில் நாங்க மருந்து அடிச்சு காப்பாற்றி போட்டு கொண்டால் கட்டிக்கார. இப்ப இந்த பழுப்போல் வராமல் இருக்கோம். மருந்து இருக்கா? மருந்து இருக்கு. மிளாண்டுல இதை ஒரு கோழி முட்டை மாதிரி தான் நாங்க எடுக்கணும். நிறைய காய்ச்சி இருக்கு. என்ன
இல்ல அது அப்ப மண்ணில் வெள்ளம் இல்லை, மஞ்சள் தான் கள்ளம். நல்ல செய்தியை போட்டால் எந்த ஒரு பயிரும் வரும். நான் கரண்ட் போடுறேன், நான் பீட்ரூட் போடுறேன், எல்லாம் நல்ல நல்ல கிழங்கு எல்லாம் வரும். இப்போ பீட்ரூட் கரண்ட் எல்லாம் போடுவேன், இந்த கை மொத்தத்தில் வரும். இந்த தரையில போடுவீங்க? ஓ போடுறேன். நல்ல செய்தியே வேணும். கொண்டக்கடலை போடணும், உருளைக்கிழங்கு வச்சு நான் எல்லா பயிரும் செய்யும் தெரியும். அப்ப என்னையா எல்லா திருநெல்வேலியிலேருந்து அம்மா ஏபிசியால் வந்தோம். வந்து பார்த்துக்கூட எல்லாம் நீங்கள் அனுபவம் இருக்கணும். நான் சொன்னேன், அம்மா இது வந்தம்மா மண்ணில் வெள்ளம் இல்லை, மஞ்சள் தான் வெள்ளம். நாங்கள் என்ன மாதிரி ஊனத்தை நாங்கள் சாப்பிட்றோமோ அது மாதிரி அதுக்கும் உயிரை சாப்பாடை கொடுத்த முடியும்னா அது எவ்வளோத்தையும் எங்களுக்கு அள்ளி தரும். அதான் இந்த பயிருக்கு இது தேவை. எத்தனை வயது உங்களுக்கு? எனக்கு 71 ஆச்சு. 71. நீங்கள் வந்து எத்தனை வயதில் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களோட விவசாயத்தை? 15 வயதில் எங்களோட ஐயாவரை படித்து அங்கே செய்தேன்னா அந்த காலத்தாக அப்படி தானே படித்து கொண்டு விவசாயம் நான் செய்கிறேன் என்ன. அப்போ ஐயாக்களோட காலையில் போய் வெட்டுந்துட்டு பின்னர் பள்ளிக்கூடத்தை வந்து போய் செய்து பழகிட்டு இதெல்லாம் நான் இப்போ கூலி கண்டது 50 கூலி போடுறதில்ல. வானம் இல்லாமல் நிற்குது எல்லாம் அடிக்கிட்டு நானே கண்டுதான் நடுறேன். ஆக வந்து பொம்பளை கூலி வந்து போடுவேன். என்ன புல்லு பிடுங்குறதுக்கு, வெங்காயத்துக்கு புல்லு பிடுங்க வைக்கிறதுக்கு, மற்றது மிளகாயிறதுக்கு, அதுக்கு மட்டும் பொம்பளை கூலிகளை போடுவேன். மற்றபடி ஒரு இவ்வளோ வயலும் செய்திக்க 8-9 பிறப்பு வச்சுக்கிறேன். இல்லாட்டா 100-150 பிறப்பு வைக்கிறேன். இப்போ நம்ம கண் செய்ததால் ஒப்புறம் செய்ததால் குறைச்சி போட்டேன். அதனால் தனியாக தான் எல்லாம் செய்கிறேன். நீங்கள் 51 வருஷத்துக்கு மேலே இவ்வளோ அனுபவம் இருக்கிறவங்களுக்கு வந்து செய்ய முடியும், பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்குள்ள நீங்கள் நிறைய விதமான பயிர் செய்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் தான். நான் காலையில் வந்தால் அப்போ இரவு ஒரு 6 மணி 7 மணி ஆகும் போவேன். இங்கேருந்து போவேன். சாப்பாடும் வீட்டை இங்கே வரும், வேறு மக்கள் கொண்டு வருவாங்க. அப்போ சாப்பிட்டு ஆனால் இந்த வயதுக்கு 71 வயதுக்கு அப்போ இன்னும் கொலஸ்ட்ரோல் புரஸ்ட்ரோலோ சலரோ ஒன்றும் இல்லை. அது அந்த காலத்தாக்கள் இப்படி வேலை செய்து உடம்பு எப்பவுமே திராத்திரமாக இருக்கலாம். எந்த நேரம் அப்போ வேர்வை சிந்தோனும் உடம்பால் சிந்தினால் வாழ்க்கையில் வெத்தம் பண்ணு வராது. இந்த கண்ணொண்டு புரை செய்தால எனக்கு 2 வரைக்கும் மற்ற கண்ணும் செடி வரைக்கும் டாக்டர். நான் என்ன தோட்டம் செய்கிறேன். நான் ஐயாவுக்கும் 6 மாதத்தால் வந்து செய்யும் கொண்டு இப்போ இந்த கண் தான் இப்போ பிரச்சனையால் எல்லாத்தையும் குறைச்சி போட்டேன். இப்போ இந்த மிளகா கண்டு இது வந்து இப்போ உங்களுக்கு என்ன கூட இந்த முறை என்ன மாதிரி இப்போ நோயில் வந்திருக்கோ சாரியா இந்த எல்லா தரையிலும் இல்லை, சில தரையில இந்த 2 இந்த முறை கடும் சக்கல் இல்லை மழை இது. அதில் வந்து நாங்கள் கொத்தி வெட்டி கொஞ்சம் உலர விட்டா தான் இந்த குருமன்ன்றது வராது. அப்படி அப்போ நல்ல மாதிரி கொத்தி காய விட்டு பாட்டி காட்டி வச்ச பண்ணுன்னா கண்டு இல்லாட்டா இன்னும் இதில் இன்னும் எனக்கும் போல தூரத்தில் நிற்கும் மேலே. ஓ இடுப்புக்கு மேலே. அப்போ இந்த கொத்து விட்டு குறைச்சி மழையால் ரெண்டும் செய்ய கண்டி வேலை செய்து கொடுக்க முடியாது. அதனால இப்படி கண்டு வளர்ந்தவரை வச்சு இல்லைன்னா எனக்கு மேலே நிற்கும் இந்த மிளகா கண்டு. ஓ நான் தண்ணி கட்டுறேன்டா குனிஞ்சு பாத்திக்க தண்ணி போடுதான் பார்த்து தான் கட்டணும். மூடி போடும் டோரோன்னு மூடி போடும். அப்போ தெரியாதானே தண்ணி. இப்போ இந்த முறை பிந்திருது என்ன? இந்த முறை இல்லை எங்களுக்கு கண்டு இல்லை, எல்லாருக்கும் தோட்டக்காரருக்கும் அந்த மழை வந்ததால வேலை செய்து கொடுக்க முடியாமல் போச்சு. அதான் பிரச்சனை நடந்த போயிட்டு ஒன்று. இது இப்போ நீங்கள் வந்து என்ன ஆயிரங்களா கொடுக்குறீங்க என்ன? இப்போ இதுவளுக்கு என்ன மாதிரி இப்போ மலையாள் மற்ற பனியால் இப்போ என்ன மாதிரி இருக்கலாம்? இதுவளுக்கு பிரச்சனை இல்லை. இது விளையாண்டு எல்லாம் பிரச்சனை. ஆனால் இது வந்து இப்போ காய்க்க தொடங்கினால் எவ்வளோ எத்தனை மாதத்துக்கு நீங்கள் இது வந்து ஆயக்கூடிய மாதிரி இருக்கு? இப்போ சித்திரை மட்டும் நிற்கும் என்ன? அதுக்கு பிறகு நீங்கள் உழுது போட்டு வேறு பயிர் வைப்பீங்க? ஒரு ஏதும் பயிர் இல்லை. கோடையில் வந்து வெங்காயம் வைப்பேன், பைத்தங்குடி வைப்பேன், மற்ற கீரையை போடுவேன். மற்ற என்னன்னா இங்கே மாடுகளில் வேதியியல் கட்டுப்பாடு இல்லை. அப்போ எல்லா தரையும் செய்ய மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட தரையை பிடிச்சி இப்போ இந்த உள்வேலி போட்டு அடைச்சி போட்டோம். ஆனால் ஏன் இந்த பகுதியை பார்த்தால் இதுக்குள்ளேயும் அந்த தூரம் வரைக்கும் அங்கே வரைக்கும் தொடர்ந்து பெரிய பனையே இருக்குல்ல, அந்த பனையிலேயே பிடிச்சி இப்படி வந்து இப்படி வருது தோட்டம் இருக்கு என்ன? சில இடங்கள் வந்து சும்மா பொறுமையாக இருக்குது செய்யாமல் என்ன? ஆமாம். ரெண்டு நாங்கள் கிணறு வழி மற்றது அந்த தோட்டக்காரர் இல்லாத வழியாக செய்யாமல் இருக்கு. அப்படியா? மற்ற வந்து இது என்ன கீரையை போட்டிருக்கேன் என்ன? என்ன காரணம் இதுக்குள்ள கீரை நிறைய நிற்கிது அப்படி எல்லா இடத்துலையும்? இதெல்லாம் நாங்கள் என்னத்துக்கு விட்டு வேணும்னா எங்களை விதை எடுக்கிறாரு. ஓ ஈரை கொட்டு எடுத்தால் தான் எங்களுக்கு விதை வரும். அதுக்காக கீரை தோட்டம் மட்டும் புரிம்பா இல்லை? இல்லை நாங்கள் இந்த இது இங்கே பாரு இதுகளுக்கு போட்டு எல்லாம் பிடுங்கிட்டேன்.
இப்போ மிளகாக்குள்ளே கீரையை போடுற அப்படியோ போடுறோம், மற்ற செப்பரேட்டாக போடுறோம் நாங்கள். புரியுமா போடுறோம். ரொம்ப ஒன்றும் இல்லாத வரையிலும் போடுறோம் நாங்கள். இப்போ பயிர்கள் ஏற்றி விட்டோம் எல்லாம். அப்போ அதால் இப்போ இனி இந்த வெங்காயம் எல்லாம் கண்டி முடிஞ்சு இப்போ இந்த கீரை போடலாம். இப்போ என்ன அதுக்கு கொண்டு இந்த கீரையை பறிச்சு அதுக்கு நீங்கள் வந்து கீரையை புரியும்பா போட்டு செய்யறது. அதுக்கு நம்ம போட்டுருவோம். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் கீரை போடுறீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ 2 பயிரும் வந்து கலந்து நிற்க பிரச்சனை இல்லையோ? இல்லை இல்லை, நாங்கள் அதுக்கு தக்க மாதிரி எல்லாம் எடுத்துருவோம். இப்போ இந்த கூலியால் வருது பொம்பளை கூலி, இந்த புல் எடுக்கிறது அளவு சொல்லிக்கேன். நீங்கள் நெஞ்சால் எடுத்த மாதிரி இதே மாதிரி என்ன எடுத்து போட்டு எல்லாம் கட்டி நீ வலிச்சு கட்டி இப்போ இந்த பயில கொஞ்சம் வைப்போம். பயில வச்சு இப்போ இந்த வச்சு விட்டா இப்போ ஒரு கண்டென்ட் அந்த நோய் தாக்க மற்ற கீரைக்கு பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, நாங்கள் கீரைக்கு அடிப்போம் தானே, மருந்து அடிப்போம் தானே. இப்போ நீங்கள் அடிக்க கீரைக்கு புரியுமா அடிக்கணும்? இல்லை இல்லை, இப்போ அடிக்க அது கண்டுக்கு பட்டாலும் அது பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் தாக்க மாட்டேன். அந்த மாதிரி என்ன ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்க நிறைய கண்டு வந்து சின்னதாக தான் நிற்குது. இப்போ மகிழ்ச்சி இப்போ தான் குறைவாக இருக்கு என்ன அங்கால எல்லாம் மழம்பிட்டுது. இதெல்லாம் கொஞ்சம் மழையால் ஒன்றும் செய்து கொடுக்க எப்படி தண்ணி நின்றுட்டு கொஞ்சம், அதால் கண்ட அருள் இல்லை. இது என்ன பொருளைங்க என்ன? இது கூட இது என்ன காய்க்கலையோ? இல்லை, நேற்று தான் நான் 5 கொண்டு கொடுத்துட்டேன். ஆஞ்சிட்டீங்க காலையில் நேற்று பின்னேறு வாங்கி. இது நீங்களும் இப்போ சும்மா அந்த வேலி மேரேஜ் மாதிரி ஓரமாக போட்டுக்கு இந்த மாதிரி செய்கிறீங்களோ? பொருள் ஒரு செய்யலை என்ன புடவை புடவை இந்த தடவை கொஞ்சம் தான் வச்சு நான் தடி 2 வெள்ள எடுக்கிறேன். இந்த தடி வேணும் அப்போ அதுக்காக தடி நல்ல தடிகள் இருக்கும். மற்ற கொடி கூட்டி வரணும். அப்போ நான் தனியன் தானே, அப்போ அளவா எனக்கு தேவைக்கு வரும். இவைக்கு கொஞ்சம் மினக்கட்டு செய்யணும். என்ன தடியெல்லாம் நல்ல கயிறு போட்டு தடி நல்ல நுட்பான தடி என்ன தான் சரிக்காதும் நல்ல காயும் நல்ல கொடியும் போய் நல்ல ஒழுங்கா இருக்கு. இப்போ இது வந்து நீங்கள் இப்போ புரளங்கான்னு சொன்னால் வந்து இது வந்து என்ன நீங்கள் சும்மா சாதாரணமாக போட்டுட்டு இப்போ ஆஞ்சு கொடுப்பீர்கள். இது வந்து இப்போ நீங்கள் என்ன அந்த கட்டாய் நம்ம இல்லாட்டி பெரிய அதே மாதிரி தான் கட்டாய் அந்த அங்கே இருக்கு அந்த அது மாதிரி அதே பொருள். இது வந்து ஏன் சுருளா என்ன சுருளா அது என்ன? அது வந்து நூலம் தான் அப்படியே சுருண்டு கல்லெல்லாம் கட்டி வைக்கணும். அது கல்லோட இது ஆய்க்கினே இல்லை எங்களுக்கு. அதான் இப்போ எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. விட்டாச்சு. ஏன்னா அது வளர்ந்து அப்படியே பாம்பு உருண்ட மாதிரி சுருண்டு ஓடும். அப்போ அதுக்கு எல்லாம் கல் கட்டி இது எல்லாம் பாரம்பரியத்தில் இது எங்களுக்கு சுகமான விலை. இது இப்போ உங்களுக்கு சும்மா சும்மா இதாக போட்டுக்கிறீங்க? எங்களுக்கு வைக்க எடுத்து கொண்டு மற்ற சந்தைக்கு விட்டுறான். வாரது அப்படியே இருக்க வேண்டிய என்ன இங்கால இது தக்காளி என்ன? தக்காளி எல்லாம் காய்ச்சிருக்கேன். ஆயிரம் வாங்கி கொடுத்துட்டேன். நீ அதான் இப்போ வைக்க போகிறோம். இருக்கோ இது என்னென்ன தக்காளி ஐயா? இது மணி தக்காளி மாதிரி அந்த எங்கட இந்த அப்பிள். இது வந்து இப்போ நட்டவளோ இது மெதுவாக நட்டது இப்போ 4-5 வரை ஆஞ்சு கொடுத்துட்டேன். ஆஞ்சு கொடுத்துட்டீங்களா? இது வந்து இப்போ என்ன ஐயா நீங்கள் வந்து என்ன இப்போ இது தக்காளி வந்து என்ன பழுக்கும் வரையும் பிடிவீங்களா? நிறக்கும் வரைக்கும் இல்லாட்டி? இல்லை இல்லை, நான் இப்போ என்னன்னா ஆயாட்டால் அப்போ காய்க்க மாட்டேங்குது. அந்த மூச்செல்லாம் நீ இழுத்து பெரிய காயலுக்குமே என்ன இழுத்து வச்சிருந்தா பிஞ்சு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி இது தான் மிளகாண்டும் அதே கைதான். அதே மாதிரி தான் எந்த பயிரும் தலைக்காய் 2-3 பேர் மாஞ்சாதான் அந்த பிஞ்சு பிடிக்கும். இல்லைன்னா அது அந்த மிளகாய் என்னன்னு ஊனத்தை அதை இழுத்து வச்சிருக்கு. நீங்களே காய்க்க முடியாது. காய்க்காத என்ன இப்போ இது நீங்கள் வந்து சராசரியாக வந்து பஸ்மா என்ன எத்தனை நாள் இருக்கா நீங்கள் ஆவீங்க? இது தக்காளி 4-5 நாளைக்கு இறைக்கணும். இப்போ மழை என்னுடைய இப்போ 4 நாள் தண்ணி 4 நாளைக்கு இருக்கா இறைக்கத்தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் எந்த பயிருக்கு இதுக்கு வெங்காயத்துக்கும் அதே மாதிரி தான். இதுக்கு நீங்கள் வந்து இப்போ இது தக்காளி பழம் பறிக்கிறோன்னு சொன்னால் எவ்வளோ அளவில் எடுப்பீங்க? இப்போ விளாத்துக்கமே எனக்கு ஒரு 25-30 கிலோ ஒரு 4 நாளைக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்கா எடுப்போம். என்னையா சொல்றீங்களா? இவ்வளோத்துக்குள்ளேயுமே வரும் அவ்வளோ தக்காளி விட நிற்கிற கூடாது. அந்த மாதிரியா என்ன மற்ற வந்து இப்போ தக்காளி வந்து பொதுவாக வந்து நோய் பிடிக்கிற கூடன்னு சொல்றது உங்களுக்கு என்ன மாதிரி இது? இல்லை இல்லை, எங்கள் சாடியா எங்கள் அந்த கடையில் பிடிச்சிருக்கு. அதான் நேற்று மருந்து அடிக்கணும். இப்போ மற்ற பயிர் மிளகாவெல்லாம் பிடிக்கிறது கொஞ்சம் நோய் பிடிக்கிறது புழு பிடிக்கிற கூடன்னு சொல்றது இது உண்மைதான் கூட என்ன? இல்லை இல்லை, இப்போ இது பனிக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது இல்லை, அது பனிக்கு பிரச்சனை இல்லை. இந்த புழுத்தான் தக்காளியில் வந்து இந்த இதில் ஏற்றோன்னா அங்கே காயெல்லாம் ஊற்ற பார்ப்போம். அப்போ நேற்று மருந்து 5000 ரூபாய்க்கு வாங்கியிருந்து எல்லாத்தையும் அடித்தது. இந்த புடோல் அதுகளுக்கு எல்லாத்தையும் புடோல் நேற்று எத்தனை கிலோ வாங்கியிருப்பீங்க? நேற்று ஒரு 20 கிலோ கொண்ட கொடுத்தேன் காலையில். இன்றைக்கு காலையில் கொண்ட கொடுத்தேன். இது வந்து கிணறு வந்து இப்போ என்ன கட்டாமலே இருக்கு என்ன? அது இந்த பிஜிஆரில் எனக்கு கிணறு கட்டிதெல்லாம் அந்த கிணறு இந்த கிணறு கட்டிதெல்லாம் உண்டு. அங்கேயும் இருக்கும். அந்த கிணறு நீங்கள் விரைவாக
அதெல்லாம் பார்த்தா வந்து எல்லாம் பயஞ்சவே இப்போ அந்த நேரம் மழை வந்ததால் இப்போ எல்லாரும் பயிர் ஏற்றி போட்டோம். மற்றது கிணறும் வேலையை பிரித்து வேலையில அதனால வார வருஷம் அதை செய்து எல்லாம் மட்டும் வேண்டியிருக்கணும். இது நீங்கள் கட்டுக்கண்டா மட்டும் ஆகுது தானேயா? என்னன்னா இது கட்டு எல்லாம் இருக்குது. இதுக்கு ஏஜிபியால் எல்லாம் மட்டும் இருக்குது. இப்போ எங்களுக்கு கட்டி என்ன கொஞ்சம் உயர்த்தி வச்சிருந்தால் இந்த மிதிக்கல்லும் கிடக்கு அதை வச்சு கட்டி விட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு என்ன இப்போ தெரியாத வந்தால் கூட இருக்கு கிணறு இருக்க தெரியாது தெரியாது. யாரும் இப்போ வித்தியாசமாக வந்தால் இந்த கிணறு மட்டமாக கிடக்க தெரியாது. என்ன அதுக்கப்புறம் 6 மாதம் வந்தாலும் ஆகுதான். இது வந்து பழைய அந்த காலத்து கிணறு என்னையா? அவங்க அந்த இப்போ முன்னாடி வந்து என்ன கட்டு இல்லாமல் இருந்தது? இது இல்லை கட்டி தான் இருந்தது அந்த நேரம். இந்த கல்லே அந்த நாளையில வண்டில் கட்டி தானே கொண்டு வந்தோம். என்ன அந்த நாளையில இப்போ நாங்கள் இவ்வளோ தூக்கி பறிக்க வேண்டாம். இவ்வளோ அந்த நேரம் 1000 500 எடுத்துருப்பாங்க. அந்த கல் இன்றைக்கு 25,000 30,000 ரூபா இந்த கல் கொடுக்கலாம். மிதிக்கல் என்ன மாதிரி பொழிஞ்சு வச்சுக்காங்கன்னு பார்க்க. அப்போ இது உங்களுக்கு இனி வந்து வார வருஷம் தான் செய்யுது என்ன? வார வருஷம் தான் அந்த கிணறு இந்த கிணறு பிரித்து செய்யப்போம். இப்போ இந்த கிணறு வந்து என்ன உங்களோட இந்த வளவு இந்த இதுக்கு மட்டும் தான் சொந்தம்? இப்போ இதுக்கு இந்த தரைக்கும் இதுக்கும் சமன் இந்த கிணறு மற்ற அந்த கிணறு இந்த நீங்கள் நிற்கிறதுலேருந்து நீங்கள் வந்த இந்த பனையே இருக்குல்ல அவ்வளோத்துக்கும் அந்த கிணறு. அப்படியா? இது கொட்டுறாரு நீங்களே போட்டது? நல்ல வடிவாக இருக்கு போட்டுக்கிறீங்க. இந்த முறை மழையால ஒன்றும் செய்யலாம் போச்சு. அப்போ இந்த வெயிலையும் பார்த்தோன்னு அப்படி இருந்தும் கோடையில் கொஞ்சம் மேய்ஞ்சனா அதுக்கு இந்த காற்று வந்து அப்படி இப்படி தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு அதனால் நீங்கள் இருக்கால் நீங்கள் எல்லாம் முடியா எல்லாம் இந்த மரங்களையும் வெட்டி தானே இருக்கால் ஓலை இங்கே நிறைய வெட்டிச்சு போட்டு மேயும் அது மாதிரி ஒரு கிடக்கு. சரியா? சந்திச்ச சந்தோஷம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்கள். என்ன சொல்லுங்க அப்போ உங்களோட அனுபவங்கள் எங்களுக்கு கட்டாயம் தேவை. உங்களை போல ஆக்கள்லாம் இப்போ வரைக்கும் விவசாயங்களை ஊக்கமாக செஞ்சு கொண்டு வாரீங்க. இப்போதே நிறைய இளைஞர்கள் வந்து இந்த விவசாயத்தையே நாடுறையில் உங்களை போல அந்த காலத்தாக வந்து 50 வருஷமா தொடர்ச்சியாக விவசாயம் செஞ்சுட்டு வாரீங்க. உங்களை போல ஆக்கள்லாம் சந்திச்சுக்க நிறைய விஷயங்கள் தெரிய வருது. எங்களோட விருப்பங்கள் வந்து இதை பார்த்து நிறைய பேர் வரணும், செய்யணும், ஊக்கம் எடுக்கணும். அதான் நாங்கள் ஆசைப்படுறோம். என்ன சொல்றது, கதைச்சு ஒன்று தான் கதைக்கலாம். நீங்களும் அடுத்த கட்டம் வேறு செய்யணும். உங்களை நான் குழப்ப விரும்பல. நிறைய விஷயம் சொன்னீங்க. நன்றி ஐயா. ஓகே, நன்றி, பாய். இது மிஷின் எடுத்தவர காலம் கூட வேணும் 20-25 வரைக்கும். அந்த மற்ற ஐயா இப்போ இந்த மஞ்சள் கலருக்கு முந்தி அதிகமாக பாதிக்கிறது அது இப்போ இல்லை என்ன? இது அதுவும் இருக்கு. என்னட்ட இதில் 4 மிஷின் வச்சுக்கேன். இதில் இருக்கு. முந்தி நாங்கள் கூட தோட்டத்தை தான் பார்க்குறேன். என்ன குடிக்கிறோம் கூடாது. வேலை இங்கே ஏதாவது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கட இந்த கிணறுகளுக்கு அப்போ தண்ணி அடி கூட இல்லாது. அதனால் டக்கண்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணல. தூர தடைனால் அப்படி விட்டால் அடிக்க அதை போட்டு விடலாம். புது மதம் என்ன விலை வித்தியாசம் பண்ணுறீங்களோ? அது விலை கூட. பார்த்துருப்பீங்கள் ஐயாவுடைய தோட்டம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. 71 வயசு நிரம்பிய ஐயா கிட்டத்தட்ட 51 வருஷமாக இந்த விவசாயத்தை செஞ்சு கொண்டு வரார். சொல்லப்போனால் ஐயா வந்து சகல விதமான பயிரும் செஞ்சு கொண்டு வராராம். இப்போ நாங்கள் பார்த்த மட்டில் ஒரு 5-6 விதமான பயிரான் இருக்குது. அதாவது கீரை, வெங்காயம், புடோல், தக்காளி, மிளகான்னு சொல்லி வந்து ஒரு 5-6 வகையான பயிர்கள்லாம் இருக்குது. காலத்துக்கு காலம் ஏற்ற மாதிரி வந்து எல்லா வகையான பயிர்களும் ஐயா செஞ்சு கொண்டு வரார். விவசாயத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு, அனுபவம், அதை விட விருப்பம் உள்ள ஐயாவுடைய அந்த விவசாய அனுபவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். நீங்களும் பார்த்துருப்பீங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்க உறவுகளே. மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய கருத்தை கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. திரும்ப சொல்கிற விஷயம் இதான், நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எங்களோட SPCLM Vlogs யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் முறை விடைபெறும் நான் உங்கள் SPCLM. நன்றி, வணக்கம் உறவுகளே.